மனசை மஜாவாக வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதாங்க. மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் நடைப்பயிற்சி போங்க. மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் ஹவர்ஸை குறைங்க. சில ஆரோக்கியமான கொழுப்பு இருந்தால் நம்ம மனசு சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த குர்குமின்கிற வேரிப்பொருள் நம்ம மூளை நரம்புகள் தேய்மானத்தை தடுப்பதற்கு உதவியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோ டயட்டுங்கிறது மிக பிரபலமாக இருக்குது. இந்த கீட்டோ டயட் கூட நம்ம மனசை உற்சாகமாக வச்சுக்க உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மது அருந்தக்கூடிய நாட்களில் தூக்கம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். இளங்காலை வெயிலில் ஒரு வாக்கிங்கோ ஒரு லேசான ஒரு சன் பாத் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த விட்டமின் டியினுடைய அளவு அதிகமாகுது. இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி பற்றாக்குறை இருக்கக்கூடியவங்களுக்கு மனச்சோர்வு, மனப்பதட்டம், சில நேரங்களில் மனச்சிதைவு நோய்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்லுவாங்க, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி கொட்டை வகைகளில் கூட இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. நம்ம மன ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த லீக்கி கெட்டுக்கும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மனசை மஜாவாக வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதாங்க. இது என்னது மனசை மஜாவான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு தாக்கம் இருக்காது பாருங்கள். மஜான்னு சொன்னால் ஒரு கிக் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். சரி, இந்த மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சில அற்புதமான உணவு ரீதியாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை ஹார்வர்டுடைய நியூட்ரிஷனல் சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதில் நம்பர் 1 என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் வெய்ய குளிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னது மனசை மஜாவாக வச்சுக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சு வெய்ய குளிக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க. இளங்காலை வெயிலில் ஒரு வாக்கிங்கோ ஒரு லேசான ஒரு சன் பாத் எடுக்கும் பொழுது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த விட்டமின் டியினுடைய அளவு அதிகமாகுது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த விட்டமின் டி பற்றாக்குறை இருக்குதுங்க. இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி பற்றாக்குறை இருக்கக்கூடியவங்களுக்கு மனச்சோர்வு, மனப்பதட்டம், சில நேரங்களில் மனச்சிதைவு நோய்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, மனசை சந்தோஷமாக பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கு விட்டமின் டி தேவைப்படுது. அதுக்கு நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தினந்தோறும் லேசாக ஒரு சன்பாத் தான் எடுத்து பார்ப்போமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கான், ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகமாக திமிரெடுத்தே தெரிகிறான், இந்த எட்டுக்கு இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிருச்சோ அப்படின்னு நம்ம பேசுவோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சில ஆரோக்கியமான கொழுப்பு இருந்தால் நம்ம மனசு சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடல் மீன்களில், அதாவது கடல் மீன்களான சிறு மீனான மத்தி, அயலை, நெத்திலி இது போன்ற சிறு மீன்களில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுடைய அளவு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்லுவாங்க, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி கொட்டை வகைகளில் கூட இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது மூளையினுடைய அறிவு சார்ந்த செயல்கள் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த ஊட்டச்சத்து உதவியாக இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இந்த வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லோ கார்ப் டயட்டை ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் பார்த்திங்கன்னா கலோரி குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பட் அதே சமயத்தில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர், சில ஹார்மோன் இருக்குதுங்க. அந்த ஹாப்பி ஹார்மோனான செரட்டோனின், டோப்பமைன், இதனுடைய டிரான்ஸ்போர்ட்டை இது கொஞ்சம் பிளாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அளவு மாறும் பொழுது, இதனுடைய டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய உற்சாகம், கொஞ்சம் மன மகிழ்ச்சி குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோ டயட்டுங்கிறது மிக பிரபலமாக இருக்குது. இந்த கீட்டோ டயட் கூட நம்ம மனசை உற்சாகமாக வச்சுக்க உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கீட்டோ டயட்டில் பார்த்தீங்கன்னா சில மூளைக்கு தேவையான சில முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உருவாகுது. இதை மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மூளை நரம்புகள் தேய்மான நோய்களை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. குறிப்பாக மறதி நோயான அல்சைமர்ஸ், டிமென்ஷியா இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த கீட்டோ டயட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மஞ்சளுக்கு நம்ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க.
குறிப்பாக நம்ம மஞ்சளில் குர்குமின் ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இந்த குர்குமின்கிற வேதிப்பொருள் நம்ம மூளை நரம்புகள் தேய்மானத்தை தடுப்பதற்கு உதவியாக இருக்குது, நியூரோ டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த மஞ்சளை நம்ம உணவில் கொஞ்சம் ரெகுலராக தாராளமாக சேர்த்திக்கலாங்க. அதன் மூலம் நம்ம மனசை பிரகாசமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குளூட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்காதேன்னு சொல்கிறாங்க. அந்த குளூட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோதுமை மாவு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குளூட்டன்னால் லீக்கி கட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது குடலில் இருக்கக்கூடிய அந்த பெர்மியபிலிட்டி, எதை உரியணும், எதை எடுத்துக்கூடாது, எதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை இது மாற்றுது. இதன் மூலம் நம்ம மன ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த லீக்கி கட்டுக்கும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இது ஒரு இம்பேலன்ஸை உருவாக்குது. ஸோ நம்ம உடம்புடைய 2வது மூளையான உடலில் இந்த இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் நம்ம மனசுலேயும் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த குளூட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துடலாங்க. அடுத்தபடியாக மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. முறையான உடற்பயிற்சி, நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதை மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தன்னம்பிக்கையை உயர்த்துங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உடற்பயிற்சி செய்ய பிடிக்காதுன்னு சொன்னால், உடற்பயிற்சி செய்ய பிடிக்காது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள், அட்லீஸ்ட் ஒரு கிரிக்கெட்டோ இல்லை வாலிபாலோ ஃபுட்பாலோ ஸ்விம்மிங்கோ ஏதோ போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாங்க. ஏன் சைக்கிளிங் கூட நீங்கள் போகலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் அவர்ஸை அதிகப்படுத்திடுறாங்க. குறிப்பாக டிவி முன்னாடி சினிமா பார்க்குறேன்ட்டு உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை மொபைலில் ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ ஒழிய கண்டிப்பாக குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது இருக்காதுங்க. ஸோ குடும்பத்தோட, மனைவியோட, குழந்தைகளோட, பெரியவங்களோட கலந்து உறவாடி நிறையா பேசி இந்த மாதிரி பண்ணும் பொழுது மனசு இன்னும் உற்சாகமாக இருக்குன்னு தாங்க உண்மை. பட் இந்த ஸ்க்ரீன் ஹவர்ஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் ஹவர் அதிகமாகும் பொழுது குறிப்பாக இரவு நேரங்களில் ஒரு 9-10 மணிக்கு படுக்க வேண்டியவங்க நைட் 1 மணி 2 மணிக்கு படுக்கும் பொழுது என்னாகும், லேட் நைட்டில் படுத்து அடுத்த நாள் காலையில் லேட்டாக எந்திரிக்கும் பொழுது அடுத்த நாள் பகல் முழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டபிலிட்டிலேயே போகுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் உற்சாகமாக இருக்கிறதுக்காக உற்சாக பானத்துக்கு விரும்பி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உற்சாக பானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து மிக மோசமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த உற்சாக பானம் எடுக்கும் பொழுது இதுவே தூக்கத்தை கெடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மது அருந்தக்கூடிய நாட்களில் தூக்கம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் பெட்டராக இல்லாதப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரிட்டபிலிட்டி கொடுக்கும், தேவையில்லாத கோபத்தை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ இது போன்ற விஷயங்களை தவிர்த்தாலே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கலாங்க. ஸோ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல உணவை எடுத்துக்கணும், முறையான உடற்பயிற்சி பண்ணணும், தரமான நேரத்தை உங்கள் பிரியமானவங்களோட செலவழிக்கணும். இப்படி லைஃப்பை பேலன்ஸாக வச்சுருந்தால் மனசை எப்பவுமே மஜாவாக வச்சுக்கலாங்க, மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கலாங்க. எங்களுடன் இணைந்து பயணம் செய்ய எங்களுடைய சமூக வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.